எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் ஒரு மேசிவான ஒரு அப்சைடு மூவ் ஒரு ரேலியில் இன்னைக்கு ஒரு நியூ ரெக்கார்ட் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி ஆல்மோஸ்ட் 23,000 வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா ரெண்டு விஷயம் வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு எஸ்டர்டே வந்து ஆர்பிஐ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் ரெக்கார்டில் இல்லாத அளவுக்கு டிவிடெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது பேங்க் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ரிசர்வாக ஆர்பிஐட்ட கொடுப்பாங்க. அதுக்கு ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு சம் இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்டாக கொடுப்பாங்க. இது வரைக்கும் ரெக்கார்டில் இல்லாத அளவுக்கு 2.11 லேக் க்ரோர்ஸ் வந்து பேங்க்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. இந்த ஃப்ளோ ஆஃப் மணி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை ஒரு மேசிவான ஒரு அப்சைடு மூவ்க்கு வந்து கொண்டு போயிருக்கு. பிகாஸ் பேங்க்ஸ்க்கு வந்து மணி ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எக்கனாமி வந்து இது ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரி தான். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ரீபவுண்ட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். பிகாஸ் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்ஸ், அதாவது 2024 இப்போ 2025 வந்து ஐடி செக்டாருக்கு ஒரு நல்ல ஸ்கோப்பாக இருக்க போகுது. ஸோ இதை வந்து அனலிஸ்டர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக டவுன் ஆன ஐடி ஸ்டாக் பாட்டம் போய் ரீபவுண்ட் ஆயிருக்கு. அதாவது இதெல்லாமே வந்து நியூஸு நமக்கு வந்ததுக்கு அப்புறம், மார்க்கெட் மூவ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வருது. என்னன்னு சொல்லி நம்ம கேட்க தோணுது. அதை கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ டெக்னிக்கல்ங்கிறது வந்து இந்த வாரம் சண்டே நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வீக்லி அனாலிசிஸில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ரெண்டு செக்டாரையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ எந்த செக்டார் வந்து ஒரு நல்ல அப்சைட் ரைஸ் ஆகணும், பாட்டம் அவுட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் நோ ஐடி செக்டாரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. வீக்லியில் எடுத்தீங்கன்னா பாட்டம் அவுட் ஆயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் வந்து ரேலி ஆகும்போது ஐடி ஸ்டாக் கண்டிப்பாக ரேலி ஆகும். ஸோ ஐடி செக்டாரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. கிளியராக பாட்டம் அவுட் ஆயிருக்கு. செகண்டாக நம்ம சொன்னது வந்து பேங்கிங் செக்டார். பேங்க் நிஃப்டி இன்னும் பாட்டம் அவுட்டில் தான் இருக்குது. பட் இந்த ரேலி வந்து அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் நியூ ஹையையும் டச் பண்ணதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ பேங்கிங் செக்டர் இன்னைக்கு ஒரே நாளில் மட்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக் வந்து கொடுத்துருக்கு. நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய நகர்வு வந்து எப்படி இருக்கும், முக்கியமாக எந்தெந்த ஸ்டாக்ஸ் இந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு, ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஃபேஸ் இட். ஸோ நம்ம நிஃப்டியை பார்க்கும்போது நிஃப்டி இதுக்கு பிஃபோராக இந்த ஒரு ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகே, ஒவ்வொரு முறையும் வித்தின் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ரைட் நோ இந்த அப்பர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக இந்த ரேலி டுவோர்ட்ஸ் 23,050 23,400 வரைக்குமே அப்சைட் ரைஸ் ஆகலாம். இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபாலானா கூட டுவோர்ட்ஸ் 22,700ங்கிறது வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட். இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே ஃபாலானா கூட இங்கேருந்து ரைஸ் ஆயிருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 22,700ங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும், அப்சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ் 23,050 23,400 இருக்கும். ஸோ கிளியரான அப் ட்ரெண்ட் தான். சேம் பேங்க் நிஃப்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வந்து இனிஷியல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ப்ரீவியஸாக இருக்கு பாருங்க. இங்கே பவுன்ஸ் ஆயிருக்கா, சரி இந்த ரேலி வந்து பவுன்ஸ் ஆயிருக்கா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ப்ரைமரி டார்கெட்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 49,000ங்கிறது ஃபஸ்ட்டு இனிஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரேலியோடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 49,000 இருக்கும். எது சொல்லனா, இன்னைக்கு ரைஸ் ஆன மாதிரியே நாளைக்கும் ரைஸ் ஆகும்னு நினைக்க வேண்டாம். இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு ஒரு கரெக்ஷன் கூட வரலாம். ஃபர்தராக தொடர்ந்து அப் ட்ரெண்டாக இருந்தால் கூட இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும். இந்த ரேலி வந்து நியூ ஹை டச் பண்ணதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். 50,000 டச் பண்ணதுக்கும் 50,500 டச் பண்ணதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். ஸோ தொடர்ச்சியாக பை சைட்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அண்டு நாளைக்கு பேங்க் நிஃப்டியை விட நிஃப்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஃபின் நிஃப்டியும் பை சைடில் தான் இருக்குது. ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்து அப் சைடில் தான் இருக்குது. அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ், ஸோ இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் சைடு ரெக்கவர் ஆகிருக்கு பாருங்க. ஓவரால் சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருந்து மார்க்கெட் வந்து அப்சைட் ரைஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஓவரால் பேங்கிங் செக்டர் எல்லாமே ரைஸ் ஆகும்போது குறிப்பாக இன்ட்ராடே ஆர் ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க பேங்கிங் ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
நம்ம வந்து பார்க்குறது 2 பேங்க் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூனியன் பேங்க். யூனியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் பிரேக் அவுட் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருக்குது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ டுவோர்ட்ஸ் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். இந்த ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். செகண்டாக வந்து ஆக்சிஸ் பேங்க். இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 to 15 டேஸ் வந்து ஒரு ஸ்மால் மொமெண்டமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்திருக்கு. ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டாரில் சில பேங்க்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அப்சைடு மொமெண்டமில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தேர்டு வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபோர்த் வந்து ஈச்சர் மோட்டார். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 to 15 டேஸாகவே சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டமில் வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து க்ரூட் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நமக்கு பொசிஷனலாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் லைன் தான் கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் இந்த சப்போர்ட் லைனை டச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு பிலோவில் பிரேக் அவுட்டாக இது வரைக்கும் க்ளோஸ் ஆகலை. ஸோ இதை நீங்கள் இன்னும் ஹவர்லியில் செக் பண்ணி பாருங்க. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஜூன் 5th வந்து இருக்கும். அண்ட் டேரக்ட் கிளாஸ் 10 days லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய டேரக்ட் கிளாஸஸ் வந்து ஜூன் 5th இருக்கும். 1 day ஒர்க் ஷாப் வந்து கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஜூன் 9th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் ஜோன் இருக்கா இந்த இடத்துல. இங்கே ஒரு பாட்டம், இந்த இடத்துல நமக்கு வந்து அனதர் ஒரு பாட்டம். ஸோ டபுள் பாட்டம் ஜோனில் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 6540 சொல்லியிருந்தேன். 6550 வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு அகைன் கீழே ஃபால் ஆகிருக்கு. சேம் நீங்கள் 6500ங்கிறது இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரேலி டுவோர்ட்ஸ் 6570 6600 வரைக்குமே டுவோர்ட்ஸ் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ரூடை பொறுத்தளவுக்கு பையான் டிப்ஸில் வந்து இருக்கலாம். அப் டு 6460 வரைக்குமே ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபைன். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்த ஸ்டாக்ஸோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.